அனைத்து அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் செல்லக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில பாடத்தில் குறைதீர் வகுப்பு நடத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வி முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை பெற்றிருக்கிறது. இந்த குறைதீர் வகுப்பு நடத்துவதன் மூலம் அவர்களை முன்னறி தேர்வுக்கு தயார்படுத்தி அந்த முன்னறி தேர்வை அவர்கள் எழுத வைப்பதற்கு பல்வேறு முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி இந்த முன்னறி தேர்வானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கேல் ஆங்கரிங் டெஸ்ட் எனப்படும் இந்த முன்னறி தேர்வு ஆங்கில பாடத்தில் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் அடைவு திறனை அறிந்து என்று பள்ளிக்கல்வி முடிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த தேர்வானது நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்வு நடைபெறும் நாளில் தேர்வு மையங்களுக்கு சென்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தேர்வானது சரியாக நடைபெறுவதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கான அறிவுறுத்தலையும் பள்ளிக்கல்வி வழங்கியிருக்கிறது. வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி முன்னறி தேர்வு நடைபெறுவதை முதலில் முதன்மை கல்வி அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த அறிவிப்பில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 9ஆம் வகுப்பு மாணவர்களின் அடிப்படை கற்றல் அடைவதை நிலை அறிந்து குறைதீர் கருத்துக்களை அனைத்து அரசு பள்ளிகளிலும் செயல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து தற்போது இந்த குறைதீர் வகுப்பு நடத்துவதன் மூலம் அவர்களின் ஆங்கில பாடத்தை இருக்கக்கூடிய அவர்களின் திறன் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு முன்னறி தேர்வானது பயன்படும் என்று பள்ளிக்கல்வி தெரிவித்திருக்கிறது. இந்த முன்னறி தேர்வானது வருகின்ற 4ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இந்த முன்னறி தேர்வானது ஆங்கில பாடத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் நிலையை குறிப்பிடுவதற்கு அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் அதன் மூலம் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் ஆங்கில திறனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு அவர்களுக்கு மேலும் பயிற்சிகள் வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வி சொல்வதற்கான தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த தேர்வின் மூலம் மாணவர்களின் ஆங்கில அறிவு எந்த அளவில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதன் மூலம் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை தயார் செய்து குறிப்பாக 10ஆம் வகுப்பில் இருந்து பொதுத் தேர்வுகள் துவங்கி இருக்கின்ற சூழ்நிலையில் போட்டித் தேர்வுகளுக்கு இந்த அரசு பள்ளி மாணவர்களை தயார் செய்வதற்காக அவர்களுக்கு அந்த ஆங்கில திறனை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த முன்னணி தேர்வு முழுமையாக பயன்படும் என்றுதான் பள்ளிக்கல்வி முடிவு செய்து இந்த தேர்வை தற்போது அறிவித்திருக்கிறது. பள்ளிக்கல்வி வரலாற்றில் இந்த தேர்வு நடப்பது இதுவே முதல் முறையாகும். வருகின்ற 4ஆம் தேதி இந்த தேர்வானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் தவறாமல் நடைபெறவிருக்கிறது. இதனை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வி தரப்பிலிருந்து தற்போது முழுமையான ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமகிருஷ்ணன், குறிப்பாக எதற்காக 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இந்த முன்னறிவு தேர்வுகள் நடத்தப்படுகிறது? 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்னறி தேர்வு நடத்தப்படுவதன் மூலம் அவர்களின் ஆங்கில திறன் கண்டறியப்படும். அவர் ஆங்கிலத்தில் ஒருவேளை அவர்கள் ஆங்கிலத்தில் திறன் குறைவாக இருப்பின் அடுத்து வரக்கூடிய பொதுத் தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளை அவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் குறிப்பாக நீட் மற்றும் கேட் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு அவர்களை முழுமையாக தயார் செய்வதன் மூலம் இந்த 9ஆம் வகுப்பில் இருந்து அவர்களுக்கு முழுமையான ஆங்கில அறிவுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த முன்னறி தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த முன்னறி தேர்வின் மூலம் அவர்களின் ஆங்கில தளத்தில் மாணவர்கள் எந்த அளவில் இருக்கிறார்கள் என்று கண்டறியப்படும். முதலாக அதற்கு பிறகு அதற்கேற்றவாறு அந்த மாணவர்களுக்கு தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு தனித்தனியாக பயிற்சி வழங்கப்படும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் போட்டித் தேர்வில் தயாராக வேண்டும் என்றும் பொதுத் தேர்வுகளில் அவர்கள் அதிக அளவில் மதிப்பெண்களை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த முன்னறி தேர்வு நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக ஆங்கில திறனை வளர்த்துக் கொள்வதன் மூலம் மாணவர்கள் எளிதாக போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்தி விடலாம் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த முன்னறி தேர்வானது வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.